தந்தை மகன் தூய ஆவின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் இறை திரு வார்த்தைகள் 22 24 முடிய. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடனிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஆமேன். பாருங்க, இது எதை குறிக்குதுனாக்கா, இப்போது கூட பிறந்த சகோதரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களுக்குள்ள நீ வீணன், நீ ஒன்றுக்குமே உதவாதவன் என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுபவர்கள் என்னத்துக்கு ஆளாவார்கள்? வசனம் சொல்லுது, தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். கூட பிறந்தவர்களை இப்படி சொல்லக்கூடாது என்று வசனத்தின் அடிப்படையில் நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்ம கூட பிறந்த சகோதரர்கள் கூட எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அவர்களோடு நம்ம ஒப்புரவு, அதாவது சமாதானம் செய்து கொண்டு பின்பு மட்டுமே காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் முன் செல்ல வேண்டும் என்று நமக்கு வசனம் தெள்ள தெளிவாக கற்பிக்கிறது. இந்த நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா, இந்த தம்பியாக இருக்கிறவன் அண்ணனை பார்த்து என்ன சொல்லுவான்? ஒன்றுத்துக்கும் உதவாதவன் என்று சொல்லுவான். ஆனால் அண்ணன் தன் சிறுமை வயதிலே அவனுக்கு செய்யப்பட்ட உதவிகளை மறந்துவிட்டு அண்ணனை அவதூறாக பேசுவான். பின்பு அவருடைய மனைவியையும் கூட அவருடைய பிள்ளைகளையும் கூட அவன் அவதூறாக பேசுவான். அப்படிப்பட்ட அவர்களுக்கு மட்டுமே வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்படிப்பட்டவன் வசனத்தை படிக்காததினால மட்டுமே இப்படியாக கூறுகிறான். ஆனால் அண்ணனோ தம்பியிடம் அடி வாங்கி கொண்டு வாயை மூடிக்கொண்டு அவன் கடவுளே என்று நினைத்து கொண்டு போகும்பொழுது ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் வழி நடத்துவார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் நாம் எப்படி பிறந்தோம், எப்படி இருக்கிறோம், யாரால் வாழ்கிறோம் என்று நினைத்து கடவுளுக்கு நேர்மையுள்ள சகோதர சகோதரிகளாக வாழ வேண்டும் என்பதையே இந்த வசனம் நமக்கு கற்பிக்கிறது. எனவே வசனத்தை படித்துவிட்டு தினந்தோறும் கடவுளுடைய பிள்ளைகளாக, அன்பு பிள்ளைகளாக, சமாதானம் உள்ள பிள்ளைகளாக வாழ முயலுவோம். தந்தை மகன் தூய ஆவின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க.